அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். 8th மேக்ஸில் யூனிட் 4ல் வாழ்வியல் கணிதம் இந்த யூனிட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 1 வீடியோவாக நம்ம பர்சன்டேஜ் இந்த டாபிக் நம்ம பார்க்குறோம். ஸோ வாழ்வியல் கணிதத்தில் மொத்தம் 4 டாபிக் கலந்துருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று பர்சன்டேஜ், ரெண்டாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மூணாவது கூட்டு வட்டி, நாலாவது டைம் அவுட் ஒர்க். ஸோ இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு பார்ட்டாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக நான் கொடுப்பேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க அதை தெளிவாக பாருங்கள். பர்சன்டேஜில் ஸ்கூல் புக்கில் வரக்கூடிய எல்லா சம்ஸுமே நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா இது அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இதை முடிச்சிட்ட பின்னாடி வேறு டிஃப்ரெண்டான மாடல்ஸ் அடுத்தடுத்தது நம்ம பார்ப்போம் வேறு புக் சோர்ஸில் இருந்து. ஓகே, இப்போது இந்த பார்ட் 2ல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நட்டம் அதோடு சேர்த்து தள்ளுபடி, இந்த 3 கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இது சம்மந்தமான பேசிக்கான தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு அடக்க விலைனா என்ன, காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் எவ்வளோக்கு வாங்குகிறோமோ அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடக்க விலைன்னு சொல்கிறோம், அல்லது வாங்கிய விலைன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து விற்ற விலை அப்படின்னா என்ன, விற்ற விலை அல்லது விற்பனை விலை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது, ஒரு பொருளை எவ்வளோ விலைக்கு விற்கிறோமோ அதான் விற்ற விலைன்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப சிம்பிளானது, நம்மளுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும். அதே போல் லாபம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கியிருக்கோம், வாங்கின விலையை விட எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம விற்றுருந்தோம்னா விற்ற விலை அதிகமாக இருக்கும். அப்போ லாபங்கிறது எப்போ இருக்கும், விற்ற விலை அதிகமான விலையிலேருந்து அடக்க விலை கம்மியான விலை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது லாபம். இதுதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அந்த தியரிட்டிக்கலான கான்செப்டே நீங்கள் பார்த்தாவே போதும். காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன, செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, ப்ராஃபிட்னா என்ன, அடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் என்ன சொல்லுவாங்க. இப்போ நட்டம் அப்படின்னா என்ன, நம்ம வாங்கின விலையை விட விற்ற விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நட்டம் ஏற்படும். அப்போ நட்டத்தோட வேலை எப்படி கண்டுபிடிக்கலாம், அடக்க விலை மைனஸ் விற்ற விலை, இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து சதவீதம் கண்டுபிடிக்க, லாபத்துக்கான சதவீதம் என்ன, நஷ்டத்துக்கான சதவீதம் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் ஃபார்முலாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சால்வ் பண்ணுறது எல்லா நேரமும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணவே மாட்டோம். ஷார்ட்கட் மெத்தட்லேயே சூப்பராக கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இதுக்கான பர்சன்டேஜ்னால் ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாபத்தோட சதவீதம் கேட்டாங்கன்னா எவ்வளவு லாபம் அதை மேலே நோட் பண்ணிக்கணும், டிவைடட் பை அடக்க விலை. எப்போயுமே அடக்க விலையோட தான் லாப சதவீதம் நஷ்ட சதவீதத்தையும் கண்டுபிடிப்பாங்க. அப்போ லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன, லாபம் டிவைட் பை அடக்க விலை இன்ட்டு 100%. அதே போல் நட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நட்ட சதவீதம் கேட்டால் நட்டம் டிவைட் பை அடக்க விலை இன்ட்டு 100%. அடுத்து விற்ற விலை கொடுப்பாங்க, அதாவது விற்ற விலை கேட்பாங்க. என்ன கொடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபத்தோட சதவீதமும் அடக்க விலையும் கொடுத்து விற்ற விலை என்னன்னு கேட்பாங்க. அப்போது விற்ற விலைக்கான ஃபார்முலா என்ன, 100 + லாபம் டிவைட் பை 100 இன்ட்டு அடக்க விலை. இப்போ இதே இதுலேயே லாப சதவீத கான்செப்ட்லேயே கொடுத்து விற்ற விலையும் லாப சதவீதம் கொடுத்து அடக்க விலை கேட்பாங்க. அப்போ இதவே அப்படியே மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அடக்க விலை இந்த சைடு வச்சிட்டோம் அப்படின்னா 100 இங்கே டிவைடாக இருந்தது, இந்த மேலே போகும்போது மல்டிப்பிளாக மாறிடும். அப்போ மல்டிப்பிளாக மாறிடுச்சு. அடுத்து இந்த 100 + லாப சதவீதங்கிறது கீழே டிவைடில் வந்துடும். ஸோ அதுதான் இந்த இதுக்கு மாறி இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாலாம் சேஞ்சஸ் இல்லை, நீங்கள் ஒரு இதை தெரிஞ்சுட்டாவே போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க, ஃபார்முலாவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதே போல் நட்ட பர்சன்டேஜ் கொடுத்துமே கூட அவங்க என்ன கேட்பாங்க, நஷ்ட பர்சன்டேஜ் கொடுத்தும் அடக்க விலை கொடுத்து விற்ற விலை கேட்பாங்க. அப்போது விற்ற விலை ஈக்குவல் 100 மைனஸ் நட்ட சதவீதம் டிவைட் பை 100 இன்ட்டு அடக்க விலை. இதேவே அப்படியே நஷ்ட சதவீதமும் விற்ற விலையும் கொடுத்து அடக்க விலை கேட்பாங்க. அப்படியே இதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் நீங்கள் இங்கே ஃபார்முலாஸை பார்க்குறது. இனி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். இவற்றை முயல்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு பொருளின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை விட குறைவு எனில், குறைவுனா என்ன ஏற்படும், நட்டம் ஏற்படும். அவ்வளோதான். அடுத்து 500 அடக்க விலையாக கொண்ட ஒரு பொருளானது 4850க்கு விற்கப்பட்டால் அங்கே லாபமாக நட்டமாக, அதான் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நட்டம் தான் ஏற்படும். ஏன்னா வாங்கினது 5000 ரூபாய்க்கு, விற்றது 4850 ரூபாய்க்கு தான். இப்போ அதுக்கான சதவீதம் கேட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதற்கான ஃபார்முலா என்ன, நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன வரும், 100 மைனஸ் நஷ்ட சதவீதம் நஷ்ட சதவீதம் கேட்டிருக்கிறதுனால நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நட்டம் டிவைடட் பை
அடக்க விலை இன்ட்டு 100. இப்போ நட்டத்தோட வேல்யூ என்ன? 4850 பவுன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 150 தான் நஷ்டம். டிவைடட் பை அடக்க விலை நம்ம 5000 நோட் பண்ணிடலாம் இன்ட்டு 100. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணால் இந்த 2 0 இந்த 2 0 இந்த 1 0 இந்த 1 0 ஒரு 5 5 35 15 அப்போ 3% நஷ்டம். இதுதான் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது. இது மாதிரி ரொம்ப பேசிக்கான சம்ஸ்லாம் இருக்கும், அதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு பொருளின் அடக்க விலை மற்றும் விற்பனை விலை விகிதம் 5:7 எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க ஆர்டர் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு அடக்க விலை, அதுக்கப்புறம் விற்ற விலை, இதோட விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அப்போ லாப சதவீதம் அப்படின்னா லாபம் எவ்வளோ வரும்? 5 பொருளில் இருந்து 2 பொருள், ஏதாவது 7 விற்ற பொருள் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பொருள் இல்லை அமௌண்ட்டு. இப்போ நீங்கள் 50 ரூபா 70 ரூபா இப்படி கூட வச்சுக்கோங்க, அல்லது 500 ரூபா 700 ரூபா இப்படியும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ வரும்? இப்போ நீங்கள் 10 கான்செப்டில் வச்சிங்கன்னா 50 70ன்னு வச்சிங்கன்னா 20 ரூபா லாபம்னு இருக்கும். அப்போ 20 டிவைடட் பை 50 இன்ட்டு 100. ஸோ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2ன்னு வரும், மொத்தம் 40% தான் லாபம். இந்த மாதிரி நீங்கள் ரேஷியோவில் இருக்கிறத அழகாக சிம்ப்ளை பண்ணிடலாம். இதுதான். இப்போ அடுத்து தள்ளுபடிங்கிற பாருங்கள். ஸோ தள்ளுபடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விலை குறிப்பு தான். ஒரு ஆரம்பத்தில் ஒரு விலை குறித்து வச்சுருப்பாங்க, அதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறது தான் தள்ளுபடின்னு அர்த்தம். இப்போ இதில் குறித்த விலைங்கிறது என்ன அப்படின்னா அந்த நம்ம ஒரிஜினல் அமௌண்ட்டுன்னு இல்லாமல், வாங்கிய விலைன்னு இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் அவங்க வச்சுருக்கலாம், அல்லது அதே விலை கூட வச்சுருக்கலாம், அல்லது அதை விட கம்மியாக கூட வச்சுருக்கலாம். அதுதான் அவங்க எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதான் குறித்த விலை நம்ம சொல்லுவோம், மார்க்கெட் ப்ரைஸ்ன்ட்டு. இப்போது இந்த தள்ளுபடியும் குறித்த விலை வச்சு விற்பனை விலைன்னு இருக்கும். ஏன்னா இப்போ குறித்த விலை ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வச்சுட்டு எனக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் பண்ண பின்னாடி விற்றுருக்க அமௌண்ட்டு தான் விற்ற விலையை நம்ம சொல்லுவோம். அப்போ இது மூணையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணால் விற்பனை விலை கிடச்சிரும். அதே இது தள்ளுபடிக்கான பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டு டிவைடட் பை குறித்த விலை. இதான் அதற்கான ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதர செலவுகள். இதர செலவுகள்லாம் எதில் அடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடக்க விலையிலே தான் இருக்கும். அதனால தான் இப்போ ஆரம்பத்தில் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க, அதை எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி சரி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து கூடுதல் செலவுன்னு அர்த்தம். இது எல்லாமே இதில் அடங்கும், மொத்த அடக்க விலையில் அடங்கிடும். ஓகே, இதுதான் கான்செப்ட்டு. இனி நம்ம கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை 16,160க்கு வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ரூபாய் 1350 செலுத்தினார். பிறகு அதனை அவர் 19,250க்கு விற்றார் எனில் அவரின் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து இங்கே ஆரம்பத்தில் அந்த துணி துவைக்க இயந்திரத்தை வாங்கினது எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கான். ஸோ அப்போ செலவு வந்து இதில் தான் சேரும், இந்த அடக்க விலையில் தான் சேரும். அப்போ ஃபஸ்ட்டு அதை ரெண்டையும் நம்ம கூட்டிக்கணும். கூட்டிட்டோம்னா 17,500. இந்த அமௌண்ட்டு தான் மொத்தத்துக்கு செலவு பண்ணியிருக்க அந்த அடக்க விலை. இதுதான் அடக்க விலை. இப்போ எவ்வளோ விற்றுருக்காங்க? 19,250 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக விற்ற விலை அதிகமாக இருக்குது, வாங்கி விலை கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக அவருக்கு லாபம் தான் கிடைக்கும். இப்போ அந்த லாபத்துக்கான சதவீதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எப்பயும் போல் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். அதில் எவ்வளவு லாபம்? 19,250லேருந்து 17,500 போனுச்சுன்னா பேலன்ஸ் 1,750 தான் இருக்கும். டிவைடட் பை அடக்க விலை. அடக்க விலை 17,500 இன்ட்டு 100. ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 10% கிடைக்கும். ஸோ இதான் அதுக்கான ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் அது நல்லாவே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி மடங்கு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. மடங்கு கான்செப்டை பாருங்கள். ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன? லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100 தான். இப்போ லாபத்தோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அடக்க விலையை வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடங்கு கான்செப்டில் வந்துச்சு அப்படின்னா அடக்க விலையை ஃபஸ்ட்டு ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ விற்பனை விலைங்கிறது என்ன? விற்பனை விலை இந்த அடக்க விலையிலேருந்து 5/4 மடங்கு. அப்போ அடக்க விலையிலேருந்து 5/4 மடங்கு. இப்போ லாபம் அப்படின்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை நம்ம சொல்லுவோம்.
இப்போ விற்பனை விலை என்ன 5/4. விற்பனை விலை என்ன 5/4. 5/4. அடக்க விலை 1. இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1/4ன்னு கிடைக்குமா? ஸோ இங்கே எல்சிஎம் எடுப்போம் 4ன்னு வரும். அப்போ 5 - 4 / 4ங்கிற போது 1. 1/4 தான் லாபம். இப்போ பாருங்கள் லாப சதவீதம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? லாப சதவீதம் தான் லாபத்தோட வேல்யூ 1/4 / அடக்க விலையை நம்ம 1ன்னு வச்சுருக்கோம் இன்ட்டு 100. அப்போ ஆக்சுவலாக என்ன 1/4 இன்ட்டு 100ங்கிறதானே இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 25%ங்கிறது கிடைக்கும். ஸோ 25% தான் அதுக்கான ஆன்சர். நம்ம எக்ஸ்ன்னு வைக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, 1ன்னு வச்சு நம்ம டேரெக்டாக அதுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தடுத்தது பாருங்கள். அடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கேள்வி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. கேள்வியை கவனிங்க. இதுக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்வியை புரிஞ்சுக்கணும். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவனிக்க வேண்டியது கொஸ்டினில் வந்து ரேட்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ரேட் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே போல் பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறதும் கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா பொருட்கள் மட்டும்தான். இப்போ 16 ஸ்ட்ராபெரி பெட்டி அதோட விற்பனை அடக்க விலைங்கிறது 20 ஸ்ட்ராபெரி பெட்டியோட விற்பனை விலைக்கு சமம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பொருட்கள் கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. பொருட்கள் கான்செப்டில் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அடக்க விலைங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, விற்பனை விலைக்குன்னு சமம் சொல்லியிருக்கிறத ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா லாப சதவீதங்கிறத லாபமாக இருக்கலாம் நஷ்டமாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம். இதை நீங்கள் x - y / y × 100 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடக்க விலைக்கான குவான்டிட்டி என்ன 16 மைனஸ் 20 ஸ்ட்ராபெரி பெட்டிங்கிறது விற்பனை விலைக்குரியது. விற்பனை விலைக்குரியது தான் ஒய்யும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 20 / 20 × 100 இதான் அதுக்கான ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா -4 / 20 × 100ன்னு இருக்கும். ஸோ இதை அடித்து கொடுக்கும்போது நம்மளுக்கு 5 20 அதாவது மைனஸில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி மைனஸில் ஆன்சர் கிடைச்சா நஷ்டம்னு அர்த்தம். மைனஸில் குறி வந்து மைனஸில் இருந்தால் நஷ்டம்னு அர்த்தம், ப்ளஸில் இருந்தால் அது நம்மளுக்கு லாபம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இங்கே என்னென்னு வரும் அப்படின்னா இப்போ சதவீதம் பார்த்தீங்கன்னா அடக்க விலைக்கான பொருள் மைனஸ் விற்ற விலைக்கான பொருள் / விற்ற விலை × 100 இப்படி தான் வரும். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சார் எப்பவுமே லாப சதவீதம் நட்ட சதவீதமோ டிவைடில் அடக்க விலையோட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா சார் விற்ற விலை வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு தான் நான் கண்டிஷன் சொன்னேன். அந்த பொருட்கள் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா இதே அதற்கான ஃபார்முலா. அதே இது அமௌண்ட்டுங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது. புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் தான் நீங்கள் ஷார்ட்கட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கேள்வியை பாருங்கள். மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்றதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்பட்டது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இதுதான் கேள்வி. இப்போது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இந்த 4275 எத்தனை சதவீதங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால 5% நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஆல்ரெடி 100% இருந்தது. இந்த அமௌண்ட்டுக்கு விற்றனால 5% நஷ்டமாயிடுச்சுன்னா 100ல் 5% நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 95%. 95%ஓட வேல்யூ தான் இந்த 4275. இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 5% லாபம் பெற அப்படின்னு கேட்டனால டேரெக்டாக 105%வே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் டைம் சேவ் பண்ணுற மாதிரி. நீங்கள் 100 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 5 எக்ஸ்ட்ரா என்ன வரும் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் டைம் 2 ஒர்க்குங்கிற மாதிரி தான். இப்போ இதுனா ஒரே வேலை. இப்போ ஃபஸ்ட்டு 5ஆல் அடிச்சு கொடுங்க. நான் 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 1 9ன்னு இருக்கும். இங்கே 5ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 8 5 40 பேலன்ஸ் 2 21 5 25 மறுபடியும் 2னா 5 25. இப்போ 19ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 19 × 5 வந்து 95ன்னு இருக்கும். சரி ஓகே. இப்போ 19 × 4 19 × 4 எவ்வளோ வரும் பாருங்கள். 40 + 36 40 + 36 76. ஸோ அப்போது இங்கே 4 டைம்ஸ் வரும்.
85ல் 76 போக பேலன்ஸு இங்கே 9ன்னு இருக்கும். 95ன்னு வருமா? இந்த 5 சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்போது 19 × 5 95. இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? இந்த 5ஐயும் 105ஐயும் 45ஐயும் தான் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். 5 25, 1 5 5, 4 5 20, 1 4 4. அப்போது 5 2 7 4 4725 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கணும். விற்றுருந்தால் அவருக்கு டைரெக்டாக 5% லாபமும் கிடச்சிருக்கும். இதுதான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே கான்செப்டை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் 100% ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 5% நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிங்கன்னா டைம் எடுக்கும். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து 2 தொடர் தள்ளுபடியில் வந்துச்சுன்னா, 2 தொடர் தள்ளுபடி வருது அப்படின்னா இதையும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டே சால்வ் பண்ணலாம். ஒரு பொருளின் மீது 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் அதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து அமௌண்ட்லாம் எதுவுமே கொடுக்காம டேரெக்டாக 2% கொடுத்து அதுக்கு சமமான தள்ளுபடி என்னான்னு கேட்குறாங்க. நம்ம ஆரம்பத்தில் பர்சன்டேஜ்லேயே நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். 2% கொடுத்துருப்பாங்க. 2% இன்க்ரீஸாக இருந்தால் என்ன ஃபார்முலா, டிக்ரீஸாக இருந்தால் என்ன ஃபார்முலா மாற்றி மாற்றி கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தொடர் தள்ளுபடி. தள்ளுபடி அப்படின்னா டிஸ்கவுண்ட் தானே. ஸோ அப்போ இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், ரெண்டுமே மைனஸ் வந்தால் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? -x -y + xy/100. இது தெரிஞ்சிருந்ததுன்னா அழகாக ஃபாஸ்ட்டாக சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணிடலாம். இப்போ -25 -20 + 25 × 20 / 100. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். -45 ப்ளஸ் இங்கே 1 25 25 4 25 100. அப்போ இங்கே 5ன்னு வரும். ஸோ 5. அப்போது -45 + 5னா ரிசல்ட் வந்து -40%. அப்போது இங்கே அதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி என்னென்னா 40% தான். நம்ம ஆரம்பத்தில் யோசிச்சிருப்போம். இந்த கான்செப்ட் தெரியாதவங்க இப்போ ஃபஸ்ட்டு 25, அப்போ அடுத்து 20னா மொத்தத்துக்கு 45% தானே அவர் தள்ளுபடி பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அது ஆன்சர் கிடையாது. 40%ங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த ட்ரிக்கை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி 2% வர்றதை அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இன்னும் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே போல் தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் வரும். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் கொஞ்சம் நம்ம கவனமாக நோட் பண்ண வேண்டியது. நல்லா கவனிங்க. வர்த்தகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 11% லாபம் மற்றும் 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் குறித்த விலை மற்றும் சரக்கு மற்றும் சேவை விலை சேவை வரி இதை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த வரியோட சேர்த்து விற்றார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ இந்த அமௌண்ட்டுங்கிறது 10,502ங்கிறது இது எல்லாம் சேர்ந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு குறித்த விலைன்னு வச்சுருப்பார். அதான் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இது நல்லாவே கவனிச்சுக்கோங்க. தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த குறித்த விலை ஆரம்பத்தில் என்ன வச்சுருக்காரோ அதுக்கான ஜிஎஸ்டி தான் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான பர்சன்டேஜ் தான் என்ன பண்ணிட்டாங்க? 12% சொன்னதுனால நம்ம ப்ளஸ் 18x / 100 நம்ம நோட் பண்ணுறோம். இது 2க்கு சமமானதான் அந்த 10,502. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட்டு. இந்த கொஸ்டின்லேருந்து இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை சிம்பிளை பண்ணலாம். இப்போ எப்படி x + 18x / 100 எவ்வளோ வரும்? 118x / 100. இந்த அமௌண்ட் தான் இந்த 10,502. இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8,900ங்கிறது வரும். ஸோ சிம்பிளை பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? இப்போ குறித்த விலை எவ்வளோன்னு கிடச்சிருச்சு. இதில் தான் என்ன பண்ணுறாரு? அவருக்கு வந்து 12% என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஆரம்பத்தில் எக்ஸ்ன்னு தானே வச்சுருந்தோம். அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த 18% சரக்கு மற்றும் சேவை வரியில் அதில் மொத்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாரோ அதில் குறித்த விலையை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சரக்கு மற்றும் சேவை வரிங்கிறது கிடைக்கும். ஸோ 1,602 தான் அதற்கான ஆன்சர். அதுவும் வந்து என்ன 8,900ங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை. அதில் 1,602ங்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி. இதுதான் இங்கே நம்ம பார்க்குறது. ஸோ இதை நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதிலே பயிற்சி கணக்கெலாம் பாருங்கள். ஸோ பயிற்சி கணக்கில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்குவீங்க. நட்டம் அல்லது லாபம் சதவீதம் எப்போதும் எதன் மீதே கணக்கிடப்படும்? அடக்க விலையின் மேல். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி ஃபார்முலாவில் நம்ம பார்த்துட்டோம்.
அடுத்து ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில் 8400க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த அலைபேசி அடக்க விலை என்ன? இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம இதிலே வந்து பர்சன்டேஜில் நம்ம பார்த்துருக்கோம். விலை குறைப்புக்கு பின் இவ்வளவு, விலை உயர்வுக்கு முன் எவ்வளவு, இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருப்போம். அதுவே இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, லாபம் நட்டங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ லாபம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுங்கிறது என்ன, 100% ப்ளஸ் இந்த 20% சேர்த்து 120% தான் இந்த 8400 அப்படின்னா 100% என்ன, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ஈஸியாகவே நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த 0 அடிச்சிடலாம். ஒரு 12 7 12 84, அப்போ 70ன்னு வருமா, 70 × 100 என்ன வரும், 7000ன்னு வரும். அவ்வளோதான், இதான் அதற்கான ஆன்சர். அதே இது அடுத்த கேள்வி பாருங்கள், 3வது கேள்வி. ஒரு பொருளானது 7.5% நட்டத்தில் 555க்கு விற்கப்படுகிறது, அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது ஒரு பின்னத்தில் வந்திருக்கனால ஃபஸ்ட்டு 7.5%, 7.5%ங்கிறது எதுலேருந்து நம்ம நட்டங்கிறனால என்ன பண்ணணும், 100லேருந்து இந்த 7.5% நீங்கள் 7.5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100ல் 7.5 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 92.5. கரெக்டு தானே, 92.5, 3 வந்துடும் 5. ஓகே, இப்போ 92.5 தான் இந்த 555. இதிலேருந்து 100% என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் 5ஆல் அடிச்சு கொடுத்தாலும் ஓகே தான். 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 1 பேலன்ஸ் 4, 42னா 8 5 40, பேலன்ஸ் 2, அப்போ பாயிண்டில் வச்சு 2 5னா 5ன்னு வரும். இதே 111ன்னு வரும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதுனாலும் சரி, அதில் இதவே வந்து நம்ம இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 111. இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி வரும், 111 × 100 டிவைடட் பை 18.5ன்னு இருக்கும். இப்போது 18.5ங்கிறத நீங்கள் 2 சைடு வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா, இதையும் 10ஆல் இதையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மேலே என்ன ஆகும், 111 × 1000ன்னு மாறும். இங்கே 185ன்னு வரும். இதை நீங்கள் 5ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 3 5 15, பேலன்ஸ் 3 7ன்னு வரும். இங்கே 5ஆல் அடிச்சு கொடுத்தா 200ன்னு வரும்ல. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது 37 × 3 எவ்வளோ வரும் பாருங்கள், 21 1, பேலன்ஸ் 2, 3 9 2 111 வருதா, 3 டைம்ஸ் வருதா. அப்போது இங்கே 3 டைம்ஸ் வரும். 3 × 200 600 தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நம்ம அந்த பின்னத்தில் கொடுத்துருந்தனால, கலர் பின்னத்தில் கொடுத்துருந்தனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ண வேண்டியது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பாருங்கள், ஷார்ட்கட் கொஸ்டின் என்னெல்லாம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளை 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பாருங்கள். ஸோ நல்லா தெளிவாக கவனிங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இதில் வந்து அதாவது லாபமும் ஒரு நட்டமும் சமம்னு சொல்கிறாங்க. லாபமும் நட்டமும் சமம் சொல்கிறாங்க. இப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்ன நம்ம சொல்கிறோம், விற்ற விலை மைனஸ் அடக்க விலை தான் லாபத்துக்கான ஃபார்முலா. அதே இது நட்டத்துக்கான ஃபார்முலா என்ன, அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. இதுதான் நம்ம பார்க்குறோம். அதாவது ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதே போல் நஷ்டத்துக்கானது லாஸ்க்கானது என்ன, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதான் நம்ம பார்க்குறோம். இப்போ உங்கள் கொடுத்துருக்க அமௌண்ட்லாம் கவனிங்க. லாப கான்செப்ட்டுக்கு விற்ற விலை தான் கொடுத்துருக்காங்க 810ங்கிறது. இப்போ விற்ற விலைக்கு பதிலாக 810 நான் நோட் பண்ணிடுறேன். இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்னே வச்சுக்கிறேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டம். அப்போ நஷ்ட கான்செப்டில் விற்ற விலை கொடுக்குறாங்க 530, அடக்க விலை கொடுக்கல, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் சால்வ் பண்ணுறதா இந்த மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறிடும், மைனஸ் 530 இந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 810 + 530 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னே வந்திருக்கும். இப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னால் 2xன்னு இருக்குது. இங்கே 810ல் 530 சால்வ் பண்ணோம்னா ஆட் பண்ணால் 0 4 இது 13 1340, இதுதான் 2x. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 1 2, இங்கே 6 12, பேலன்ஸ் 1 2 14. அப்போது 670 தான் இதற்கான
அடக்க விலை. ஓகே, இதுதான் அதுக்கான அடக்க விலை. இப்படி தான் நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 4வது கொஸ்டின். இப்போ நான் அந்த பொருட்கள் கான்செப்டில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 4வது கொஸ்டின் பாருங்கள். 10 அளவுகளின் விற்ற விலையானது 15 அளவுகளின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், x - y / y × 100. இதை நான் சொல்லியிருக்கேன்னா, இப்போ இதை பாருங்கள், எது எக்ஸ்ன்னு வரும், அடக்க விலைக்குரியதாக எக்ஸ்ன்னு வரும். அடக்க விலைக்குரியது என்ன, 15. ஸோ 15 மைனஸ் விற்ற விலைக்குரியது என்ன, 10. 10 / 10 × 100. இப்போ சால்வ் பண்ணால் 5 / 10 × 100. அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 2, இதை அடிச்சு கொடுத்தோம்னா 50. அப்போ மொத்தத்துக்கு 50%ங்கிறது லாப சதவீதம். இது அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்கள், 5வது கேள்வி. இரு பொருள்கள் 15 வீதம் சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை 3 பொருட்கள் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதையும் சூப்பரான ஷார்ட்கட் மூலயமா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 2 பொருளில் 15 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதாவது ரெண்டு பொருளில் 15 ரூபாய்க்கு வாங்கினா அவர் எத்தனை வேணால் வாங்கலாம். அது 4 பொருள் அடுத்து 30 ரூபான்னு வாங்கலாம். இந்த மாதிரிலாம் எப்படிலாம் வேணால் இருக்கலாம். அதே போல் 3 பொருளை 25 ரூபாய்க்குன்னு விற்றுறாரு. இதுதான் இப்போ நம்மளுக்கு எது லாபமாக நட்டமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே குவான்டிட்டி இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ 2 பொருளை 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, இங்கே 3 பொருளை 25 ரூபாய்க்குன்னு விற்றுருக்காரு அப்படின்னாருன்னா, இப்போ நான் 2 பொருளை 15 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா 4 பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருப்பார், 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அதே போல் 6 பொருளை எவ்வளோ வாங்கியிருப்பார், 6 பொருளை 45 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். இதானே? இப்போ அதே இது விற்ற விலையில் பாருங்கள், 3 பொருளை 25னா அடுத்தது 6 பொருள் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார், அப்படியே அமௌண்ட்டு டபுள் ஆயிரும், 50 ரூபாய்க்குன்ட்டு. இப்போ உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 6 பொருளை 55 ரூபாய்க்கு வாங்கிட்டு 6 பொருளை 50 ரூபாய்க்குன்னு விற்றுருக்காரு. இப்போ இதிலேருந்து லாப சதவீதம், லாபம் தான் ஏற்பட்டுருன்னு தெரியும். எவ்வளோ லாபம், 50ல் 45 போட்டுச்சுன்னா பேலன்ஸ் 5 / இதிலேருந்து 45ல் இருந்து தான் அடக்க விலைக்குரிய தான் போடணும், × 100. சரி, சால்வ் பண்ணால் 9. இப்போ 100 / 9 அப்படின்னா என்ன வரும், 11 1/9%. 11 1/9%. அதான் நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 1 பேலன்ஸ் 1 10 அப்படின்னா மறுபடியும் 1 தான் வரும். இப்போ 11 1/9%ங்கிறது தான் இதற்கான லாப சதவீதம். இந்த மாதிரி நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6வது கொஸ்டின். ஒரு ஒலிபெருக்கியை 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கி அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இந்த 768ங்கிறது எத்தனை சதவீதம், அவர் இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால 20% நட்டம் ஆயிடுச்சு. அப்போ 100லேருந்து 20 மைனஸ் பண்ணிட்டா 80% தான். 80% மதிப்பு 768னா அவங்க கேட்குறது 20% லாபம். அப்போது 100% ப்ளஸ் 100%ங்கிறது தான் ஒரிஜினல் வேல்யூ, அடக்க விலை, அதோடு சேர்த்து 20%. அப்போ 120% வந்தால் தான் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும், 20% லாபம் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இடத்துல எவ்வளவு சதவீதத்தை ஆட் பண்ணணுங்கிறது நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணால் இந்த 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 4 சிம்ப்ளை பண்ணால் 3 2. அடுத்து 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 3 பேலன்ஸ் 1 16னா 8 2 16, இங்கே 4, அவ்வளோதான். இப்போ 384ஐயும் 3ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். நாங்கள் 12க்கு 2 பேலன்ஸ் 1, 3 24 1 25 பேலன்ஸ் 2 3 9 2. அப்போ 1152 தான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து பாருங்கள். இப்போ இந்த தொடர் தள்ளுபடிங்கிற கான்செப்ட்டு இது ஒரு மெத்தையின் குறித்த விலை 7500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10%, 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே சால்வ் பண்ணலாம். ஆரம்பத்தில் 7500 இருந்திருக்கு. இப்போ டைம் 10% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் இதிலேருந்து 10 குறைச்சிட்டாலும் சரி, இப்படி கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து 10% குறைச்சிங்க அப்படின்னா 750 தானே அது. ஸோ 750 தான் 10%.
ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 10 செகண்டில் அது 10% என்னங்கிறத ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சலாம். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 7500ல் 750 பவுண்ட்ஸ்னா, இப்போ இதுலேருந்து 500 பவுண்ட்ஸ்னா 7000 இருக்கும். மறுபடியும் 750னா 6750. 6750 தான் அந்த 10% போன பின்னாடி டிஸ்கவுண்ட் பண்ண பின்னாடி இருக்கிறது. இப்போ அதுக்கப்புறம் என்ன 20%? இதுலேருந்து 20% நீங்கள் கண்டுபிடிக்கணும். 10%ங்கிறது 675. இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20%. அப்போது 10 600னா 1200, இது ஒரு 150, 1350. அவ்வளோதான், 1350 தான் 20%. இப்போ 1350 நீங்கள் மைனஸ் பண்ணலாம். இப்போ 0, இங்கேயும் 0 வரும், இங்கே 4, இங்கே 5, 5400 தான் இந்த 2 தொடர் தள்ளுபடிக்கு பின்னாடி விற்றுருக்க அமௌண்ட்டு. இப்போ இதவே ஒரே ஸ்டெப்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். 7500 ஆரம்பத்தில் இருந்தது, முதல்ட்டு 10% டிஸ்கவுண்ட்டா, அப்போ 100லேருந்து 10 குறைச்சி இப்படி நோட் பண்ணிடுங்க. ரெண்டாவது டைம் 20% டிஸ்கவுண்ட்டா, அப்போ 100லேருந்து 20 குறைச்சா அப்படின்னா 80. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த 2 0, இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இங்கே மேலே இருக்க 2 0வும் கீழே இருக்க 2 0வும் கேன்சல் ஆயிரும். இனி நம்ம 75யும் 89 72, இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாவே போதும். 75 72 0, பேலன்ஸ் 1, 14 1 15. அடுத்து 7 35க்கு 5, பேலன்ஸ் 3, 49 3 52. பாருங்கள் 0 0, இங்கே 4ன்னு வரும், 5ன்னு வரும். அப்போ 5400ங்கிறது இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் 2 ஸ்டெப்பு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு 2 ஸ்டெப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் ஒரே ஸ்டெப், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்லாம் பாருங்கள், இப்போ சேம் மெத்தட் தான், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதே மாடலில் தான் இதுவுமே வரும். ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அழகாக நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்து கூட்டு வட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் லாஸ்ட்டில் மொத்தமாக பயிற்சி கணக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை நான் சொல்கிறேன். பாருங்கள், இது ஆக்சுவலாக பயிற்சி கணக்கு உங்களுக்கு 1.5ன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக 1.5 கிடையாது, 4.5. 4.5 இதில் பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டினை ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிற மாதிரி. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த அமௌண்ட், அதாவது ஆரம்பத்தில் 12% லாபத்துக்கு விற்றுருக்காரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு, அதாவது 1200ங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து போட்டிருந்தாருன்னா அவர் 12% லாபத்துக்கு போல 20% லாபம் வந்திருக்கும். இப்போ நீங்கள் அந்த 1200 எத்தனை சதவீதங்கிற அழகாக கண்டுபிடிச்சிடலாம். 12%லேருந்து 20% எதை கூட்டினா வரும்? 8% கூட்டினா தானே. அப்போ 8% வேல்யூ தான் இந்த 1200 அப்படின்னா அடக்க விலைங்கிறது 100%. 100%ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிம்பிளை பண்ணிக்கலாமா? இப்போ 8ஆலே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 8 8, இங்கே 1 8 8, பேலன்ஸ் என்ன வரும்? 4 40னா 8 40, 150 150 × 100, 5க்கு அப்புறம் 3 0, அப்போது 15000. இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே இது நெக்ஸ்ட் கொஸ்டினை கவனிங்க. இதுதான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கேட்குறது. 180 குறித்த விலையாகவும் 108 விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடிகள் அளிக்கிறார். இரண்டாவது தள்ளுபடி 8% எனில் முதல் தள்ளுபடியின் சதவீதத்தை காண்க. இப்போ இதுவும் நம்ம சூப்பராக ஸ்மார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் சால்வ் பண்ண மாதிரியே தான் 180 குறித்த விலை. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் இவ்வளோதான் இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன? விற்பனை இவ்வளோதான் விற்பனை விலை அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 தள்ளுபடியில் முதல் தள்ளுபடி என்னான்னு தெரியாது, அதுதான் எக்ஸ் நம்ம வச்சுக்கிறோம், x/100. இப்போ ரெண்டாவது தள்ளுபடி 8% இருந்தால் நம்ம 100லேருந்து தான் 8 மைனஸ் பண்ணியிருப்போம். அப்போ 92. 92/100. இந்த 2 தொடர் தள்ளுபடிகளுக்கு பின்னாடி தான் விற்பனை விலை 108ன்னு கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரில் நல்லா தெளிவாக நோட் பண்ணிடணும். இதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை சிம்ப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸு கிடைக்கும். ஆனால் எக்ஸு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா
இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 9ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 2 டைம்ஸ் வரும். இங்கே 1 2 1 2 இதாக வரும். அதுக்கடுத்து 2 டைம்ஸ் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 6ன்னு வரும். இப்போ அதுக்கடுத்தது பாருங்கள் 6ன்னு வருதுங்களா. நெக்ஸ்ட்டு 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 3 இங்கே நான் 2ஆல் தானே அடிச்சு கொடுக்குறோம். 4 6ன்னு வரும். மறுபடியும் 3ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3ஆல் அடிச்சு கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ இதோடு நிற்குது. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வேறு எங்கே நம்ம 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம்? இப்போ இந்த 3 அப்படியே தானே இருக்கும். இங்கே 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கு 23 எடுத்துக்கோங்க. இந்த வேலையை 5ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தானே. இப்போ மேலே 23 இருக்குது, டிவைடில் இந்த வேல்யூ இருக்குது, அதே போல் இங்கே மல்டிபிள்லையும் 3ன்னு இருக்குது. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னென்னலாம் மாறுன்னு பாருங்கள். 3 அப்படியே தான் இருந்திருக்கும். 3 அப்படியே தான் இருந்திருக்கும். இப்போ இந்த 5 100 டிவைடட் பை இந்த 23ன்னு இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ண அப்படின்னா சால்வ் பண்ணுங்கள். 3 15 15 × 100 1500 டிவைடட் பை 23. இப்போ 150ல் எத்தனை 23 இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ 8 9 ஸோ 8 டைம் மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். மட்டா 24க்கு 4 பேலன்ஸ் 2 16 2 18. இப்போ அதே இது 9 டைம்ஸ்னு பாருங்கள். 9 டைம்ஸ்னு பார்த்தோம்னா 27க்கு 7 பேலன்ஸ் 2. அடுத்தது இதுவே 184 பேஜில் 150க்கு பதிலாக அப்போ 8 டைம்ஸ்னு இல்லாமல் அடுத்து இப்போ 7 டைம்ஸ்னு இருந்தால் 7 டைம்ஸ்னு இருந்துச்சுன்னா அதுவும் கூட போயிடும். அப்போ 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 3 8 பேலன்ஸ் 1 2 12 1 13 138. அப்போ 6 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இப்போ 150ல் இந்த 138 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 2 வரும், இங்கே 1 12ங்கிற வரும். அதுக்கடுத்து உள்ள 0 நோட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது தான். இதில் நீங்கள் பெஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன். பெஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. முதல் தள்ளுபடி என்னங்கிறத ஆப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ 180ங்கிறது ஃபஸ்ட்டு குறித்த விலைன்னு எடுத்து ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண. அப்போ நான் சொன்ன ஆர்டரில் இப்போ x/100 × 92/100 = 108 எந்த வேல்யூ எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணும்போது இந்த 108 வருதுன்னு பாருங்கள். அதுதான் அதற்கான ஆன்சர். இப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸுங்கிற கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணி, ஏன்னா இந்த 23ன்னு வந்ததுனால உங்களுக்கு அவ்வளோக்கா ஈஸியாக சிம்ப்ளை பண்ண முடியாது. அதே இது அவங்க கொடுத்துருக்க நம்பரை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா முழுசாக சிம்ப்ளை ஆகும். அப்போது 108 எதுக்கு வருது அப்படிங்கிறத அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணியே நான் காமிச்சிருக்கேன். டைம் எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் மெத்தட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்தது இதே யூனிட்டில் அடுத்தது கூட்டு வட்டி கான்செப்ட், அதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட்லாம் இருக்குது. டைம் அண்ட் ஒர்க் நம்ம பார்ப்போம். அதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட்லாம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.